எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா மோட்டோகிராஃபிக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பெட்ரோல் டீசல் அப்படின்ற ஃபியூவலுக்கு ஆல்டர்னேட்டாக வந்தது தான் எலக்ட்ரிக். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே பயமுறுத்திட்டு இருந்துச்சு நம்ம மக்களை. முக்கியமாக சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லாது தான். ஒரு 2024 வரைக்கும் எடுத்த சர்வேல கிட்டத்தட்ட இந்தியன் கவர்மெண்ட் 12,000 ப்ரைவேட் ஸ்டேஷன்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த இவி வெஹிக்கிளில் இருக்க பயத்தை வந்து நிச்சயமாக போக்கணும். இந்த ப்ரோ எக்ஸ் வேரியண்ட்டில் நம்ம கையில் இருக்கிறது 3.5 டன் GVW கொண்ட ஒரு வண்டி. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 டன்லேயே அவைலபிளாக இருக்குது. 2 பேட்டரி ஆப்ஷன் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஆப்ஷன் சொல்லும்போது இது வந்து 32 கிலோவாட். இது போக வந்து இதோட ஆட் ஆனால் 40 கிலோவாட் பேட்டரி ஆப்ஷனும் நம்மளுக்கு வருது. இது மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஓஇ ஆத்தரைஸ்டான ஒரு கண்டெய்னர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே ஓஇ மேடு. எதுவுமே நம்ம வண்டியை வாங்கி வெளியே கொண்டு போய் கட்டணும் அப்படின்றது அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட 4 வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது மைல்ட் ஸ்டீல் கண்டெய்னரு. இது போக அலுமினியம் கண்டெய்னர்ஸும் கொடுக்குறாங்க. அப்புறம் நமக்கு பாடி சேசிஸாகவும் இந்த வண்டி வருது. இதெல்லாம் போக டெக்கு மட்டும் நார்மலாக நீங்கள் ஒரு காய்கறி எதுவும் வச்சிருக்கீங்க, இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு பொருள் தண்ணி கேன் இந்த மாதிரி கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாண்டி ரீசண்டாக இப்போ ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃப்ரீசர். நீங்கள் இப்போ மீன் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை பால் இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு முக்கியமானது இந்த ஃப்ரீசரு. அதுவும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2 சார்ஜிங் ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரீசருக்கு தனியான ஒரு சார்ஜிங் ஆப்ஷனும் வண்டிக்கு தனியான ஒரு சார்ஜிங் ஆப்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ரேஞ்சையும் கூட்டும், அட் த சேம் டைம் வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். இது ரெண்டுமே இதில் மீன் பண்ணி தான் அதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓஇ ஃபிட்டடாகவே வருது. ஸோ இந்த கண்டெய்னரோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 10.8. இதோட ஹைட்டு வந்து 5.8ம் வித்து வந்து 5.5ம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பார்சல் சர்வீஸ் வச்சுருக்கீங்க, இல்லை எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் ஏற்றிட்டு போகிறீங்க அப்படின்னா அது வந்து இந்த வண்டியில் கேரி பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். வெளியே போய் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு லேக்ஸ் நம்மளுக்கு செலவாகும். ஆனால் கம்மியான ப்ரைஸில் மோஸ்ட் அஃபோர்டபுளாகவே அவங்க பண்ணி தராங்க நமக்கு. அண்ட் பேட்டரி பற்றி சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன்ல, இது வந்து எல்எஃப்பி பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வர ஸ்டாண்டர்ட் பேட்டரிஸ் எல்லாமே எப்படி அந்த என்ன செல்லு வந்து வீக்காக இருக்கோ அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 ரூபாய்க்குள்ளேயே நம்மளுக்கு மொத்தமாக முடிஞ்சிடும். அதே டைப் ஆஃப் பேட்டரிஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடியில் அண்டர் பாடியில் வருது, நல்ல ஒரு இன்சுலேஷனோட கொடுத்துருக்காங்க. எங்கேயாச்சும் வண்டி போய் தட்டினாலும் அந்த இது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இன்சுலேட்டடான ஒரு பேட்டரி வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கீழே பார்த்தாலே தெரியும், சின்ன சின்ன வயரிங்ஸ் மட்டும் வெளியே தெரியுது. பட் ஆனால் அந்த இவி பொறுத்த வரைக்கும் அதை நம்ம மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அவங்க மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ அடுத்து சார்ஜிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏசிடிசி ரெண்டுமே இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா இவங்க இனிஷியலாக 3.3 கிலோவாட்டில் ஒரு சார்ஜர் கொடுத்துட்றாங்க. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 7.4 கிலோவாட்டில் ஒரு சார்ஜர் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 கிலோவாட் சார்ஜிங் வந்து நம்மளுக்கு தாங்கும். இப்போ எங்கேயோ போய் நீங்கள் 60 கிலோவாட்டில் போட்டாலும் அது 30 கிலோவாட் தான் எடுத்து சார்ஜ் பண்ணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த 32 கிலோவாட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 1லேருந்து 1.25 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இப்போ 40 கிலோவாட் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் அதிகமாக எடுத்துச்சு. இதோட ஹோல் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 250 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் ஏற்றிட்டு போகிற அந்த குட்ஸு மெட்டீரியல்ஸை பொறுத்து இந்த ரேஞ்ச் வந்து அப் அண்ட் டவுன் மாறும். ஆனால் ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு பார்சல் சர்வீஸ் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறோம், இல்லைனா ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் எடுத்து போய் டெலிவரி பண்ணுறோம், ஃபுட்ஸு இல்லை ஒரு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த வண்டி நம்மளுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ இவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாலும் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 108 ஹார்ஸ் பவரும் 300 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுது. நம்மளுக்கு டாப் ஸ்பீட் நார்மலாக இருக்க கமர்ஷியல் வெஹிக்கிள் மாதிரியே தான். இவ்வளோ ஹார்ஸ் பவர் டார்க்கு கொடுத்துருந்தாலும் இந்த வண்டி நீங்கள் வைக்கிற அந்த 1.7 டன் பேலோட இழுத்துட்டு போகிறதுக்கான திறன் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நல்ல ஒரு வைடாக கொடுத்துருக்க விண்ட்ஷீல்ட்ஸு, அவங்களோட இவி பேட்சிங், ப்ரோ எக்ஸ் பேட்சிங் எல்லாமே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஹாலோஜன் லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் நல்ல மேசிவாக இருக்குது. இந்த கேபினுக்கு மேலே இருக்க இதுதான் ஏர் டாப்பு. இப்போ இது வந்து ட்ராக் கோஎஃபிஷியண்ட்டை வந்து கம்மி பண்ணும். அதாவது வண்டி ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இது இல்லாட்டினா டேரெக்டாக ஏர் படுறனால ரேஞ்சும் கம்மியாகும், அட் த சேம் டைம் ஸ்பீடும் கம்மியாகும். ஸோ இது நம்ம வைக்கும்போது ஏரோடைனமிக்காக இன்னும் வண்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்பீடாக போகிறதுக்கும் ரேஞ்ச் அதிகப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதே நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சு இந்த வண்டியை வாங்கினீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அந்த ஏசியோட கண்டெய்னர்ஸ் இங்கேயே கொடுத்துருவாங்க. ஸோ வண்டியோட டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7R15 inch ஆஃப் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஹைவே போகிறோம், ஸ்பீடு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வைஸ் இன்னுமே இது நல்லா இருக்கும். அதே மாதிரி சஸ்பென்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு பேரபோலிக்கும், ரியரில் வந்து நம்மளுக்கு செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். ஒரு கார்கோ பாடிக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, டிரைவர் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்கனால ஏதோ மேடு பள்ளமாக நம்ம ஓட்டணும் அப்படின்னா அது வந்து உள்ள இம்பேக்டை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ரோல் ஓவர் பாரும் கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீடில் போய் நம்ம டக்கு நியூட்டன் போடுறோம் அப்படின்னாலும் அந்த ரோல் ஓவர் பார் நம்மளை ஈஸியாக பாதுகாக்கும். இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து 10.3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய வண்டி, அதாவது கிட்டத்தட்ட 11 அடி தொட்டி இருக்க இந்த வண்டிக்கு 10.3 மீட்டர்ன்றது கம்மி. நீங்கள் சிட்டிக்குள்ளே சின்ன சந்துக்குள்ளே நீங்கள் போய் வண்டியை திருப்பணுன்னாலும் ரொம்ப ஈஸியாக திருப்பிடலாம். ஸோ நான் முதலே சொன்னது தான், ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டு நீங்கள் வச்சுருக்க இந்த கமர்ஷியல் குட்ஸுக்கு சிட்டிக்குள்ளே டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த வண்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியோட இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15.7 லட்சத்துலேருந்து 19.8 லட்சம் வரைக்கும் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சர்வீஸ் இன்டர்வல் தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே. கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் சர்வீஸ் இன்டர்வலே கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சர்வீஸ் இன்டர்வல் அதிகம் தான். அதுவும் ப்ரைஸ் வந்து அவங்க ரொம்பவே கம்மியாக கோட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஈவி வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா சர்வீஸ் இன்டர்வல் எவ்வளோ வருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ உள்ளே வந்து உட்கார்ந்தோடனே ஒரு ப்ளீஸிங்கான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் டிப்பிக்கலாக இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்குது இன்டீரியர்ஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், டிரைவர் ப்ளஸ் 2 பேர் வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுவும் கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வாக் த்ரூ கேபினாக இருக்கனால நம்ம ஃப்ரீயாகவே உட்காந்துக்கலாம் அந்த கேபினில். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏசியோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் வரப்போகிறது கண்டிப்பாக அவங்க வந்து ஏசி அப்டேட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக இவ்வளோ நாங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு அந்த கூலரோட சவுண்டு, அந்த ஃபேன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக அவங்க அந்த பேட்டரியிலேருந்து மோட்ரு வரைக்கும் எல்லாத்துக்குமே அவங்க கூலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு என்ன தான் நம்ம டிரைவிங்கில் இருக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆனாலும் இவங்க இன்ஸ்டண்ட்டாக கூல் ஆகிறதுக்கு உள்ளேயே தனியாக ஒரு கூலர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த கிளஸ்டர்ஸ்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் அப் டு டேட் பண்ணியே வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கிளஸ்டர் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்க ஆர்பிஎம் மீட்ரு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 2 பாயிண்ட் ஏறுச்சு அப்படின்னா அது எக்கோக்குள்ளே ஓடுறதா வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இல்லை அதுக்கு மேலே போகுது அப்படின்னா பவர் மோடு. கொஞ்சம் அந்த மோட்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்விட்ச் பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் அது வந்து நல்லா இருந்திருக்கும். பேட்ரி எவ்வளோ வோல்ட் இருக்குது, என்ன ரேஞ்ச் போகும், இது எல்லாமே கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் வந்து இங்கேயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சின்ன கியர் நாபு, டிரைவு, நியூட்ரல், ரிவர்ஸ் 3 தான். ரொம்ப ஆக்சசபிளாக இருக்குது. டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்போ இந்த சீட்டில் உட்காந்து டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு அப்ரைட்டான பொசிஷனு, ஃபெட்டிக் ஆகாமல் இருக்கும். என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் அது யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். அதே மாதிரி கஸ்டமைசபிள் ஸ்விட்சஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் தனித்தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு டைப் சியோட சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு இண்டிவிஜுவலாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ வர கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே ஓரளவுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கனால அந்த காம்படிட்டர்ஸ் கூட கம்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து உங்கள் உள்ள ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐஷர் பற்றி சொல்லணும் அப்படின்னா டெலிமேட்டிக்ஸில் வந்து அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்குன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் அந்த இண்டோர் பிளான்ட் விசிட் பண்ணும்போதே அவங்க எல்லாமே வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு தேவையான எஸ்ஓஎஸில் இருந்து உங்கள் வண்டி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுனாலும் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான என்னென்ன வேலை இருக்கோ அதை வந்து ஓஇயும் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் லோக்கல் டீலர்ஷிப்லையும் அதை வந்து இனிஷியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு கஸ்டமருக்கு தேவையான பேஸ்னே நான் வந்து சொல்லுவேன். ஸ்டோரேஜ் பற்றி நான் சொல்ல வேண்டியதில் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஆனால் டீஃபால்ட்டாக அவங்க வந்து இந்த செட்டு கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் கொடுக்கறதில்ல, இப்போ அதில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நமக்கு பாக்கெட் ஹோல்டர்ஸ் இல்லை, ஆனால் நம்மளுக்கு சன் ஷேட்ஸோடு வருது. நல்ல ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்துட்டு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு கண்டிப்பாக ஃபிட் ஆகும். அதே மாதிரி நல்ல ஒரு வைடான விண்ட்ஷீல்ட் கொடுத்துருக்கனால ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸும் நல்லா இருக்குது. இந்த வண்டியோட பாடியை பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஒரு
ட்ரக்கோக்கு ஈக்குவலான ஒரு ப்ரசன்ஸ் இருக்குது. நீங்கள் ரோட்டில் ஓட்டும்போது அந்த மாதிரி ஒரு ப்ரசன்ஸ் இருக்குது. இதை வந்து யாருமே சின்ன வண்டின்னு சொல்கிறத விட ஒரு ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு எடுத்துகிட்டு வர்றதை விட ஒரு இன்டர்மீடியேட்டில் கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு இதோட லுக் அண்ட் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியை நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக ஐஷர் சொல்கிறதே அவங்க சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். அதனால் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த வீல் பேஸாக இருக்கட்டும், டேர்னிங் ரேடியஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏற்றிட்டு போட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், டெலிவர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட டிரைவிங் ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா ஈவிக்கே உண்டானது அந்த ஆக்சிலரேஷன். சின்ன லைட்டாக நீங்கள் ஆக்சிலரேஷன் கொடுத்தாலும் நல்ல ஒரு பிக்கப் இருக்குது. ஸோ இதில் வந்து மைலேஜ் அந்த ரேஞ்ச் வந்து ட்ராப் ஆகிறது, அந்த வோல்டேஜ் வந்து கம்மியாகிறது இதில் நல்லாவே தெரியுது. இப்போ சப்போஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த 30 கிலோவாட்டில் வந்து நீங்கள் சார்ஜிங் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும். 200 கிலோமீட்டர்னா இப்போ நீங்கள் வந்து மதுரையிலேருந்து திண்டுக்கல் டு மதுரை போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் ஆஃப் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கார்கோ பாடி வச்சு இந்த வண்டியை நீங்கள் ஓட்டினாலும் சரி, சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது. ஏன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்கனால வைப்ரேஷன்ஸ் ரெடியூஸ் ஆகுது. அதே இது நீங்கள் சேஸுக்கும் அவங்க அந்த அண்டர் பாடிக்கும் கனெக்ட் பண்ணியிருக்க இதில் அவங்க சின்ன சின்ன அந்த ரப்பர் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடுக்கும் அந்த பாடிக்கும் உள்ள வைப்ரேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கலாக அந்த கமர்ஷியல் வெஹிக்கிளில் இருக்க ஸ்டியரிங் தான் ரொம்ப பெருசு இல்லை, ஒரு அளவுக்கு மீடியம் சைஸாகவே இருக்குது. சென்சார்டு வைஸ் தான் நம்மளுக்கு வந்து ஆக்சிலரேட்டர் இருக்குது. பிரேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரேக் அடித்தோம்னா நல்லாவே நிற்கிது. நான் வந்து லோடு வச்சு எப்போனா அவங்க இன்வைட் பண்ணியிருந்த அந்த இதில் நான் ஓட்டி பார்த்தேன். அப்போ நல்லா லோடு வச்சு ஓட்டும்போது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நார்மலாக எம்டி பாடியில் ஓட்டும்போது சொல்லவே தேவையில்ல, இன்னும் நல்லாவே தான் இருக்குது. அண்ட் இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்மளுக்கு பிடிச்ச அந்த மேனுவல் ஹேண்ட் பிரேக் வந்து ரைட் சைடில் இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஏதோ டயர்டாக இருக்குது நான் தூங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அழகாக இங்கே தூங்கிக்கலாம். அந்த வாக் த்ரூ கேபின் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு லென்த்தியான சீட்ஸ் இருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. டிரைவிங் பற்றி உங்களுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் லோட் பாடியை விட எம்டி பாடியில் தான் அதிகமான வைப்ரேஷன்ஸு, அதிகமான இந்த தூக்கி போடுறது இது எல்லாமே நிறையாவே இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்கான தேவையான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது எம்டி பாடியில் ரெடியூஸ் ஆகுதான்னு கேட்டால் ஆகுது. பட் ஆனால் லோட் கம்ப்ளீட்டாக வச்சு அதோட ரேஞ்சு இல்லை வண்டி எப்படி இருக்குது அது தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க டீசல்லையும் கொண்டு வராங்க, சிஎன்ஜியும் வருது. ஸோ அதோட வீடியோஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு ப்ரீஃபான வீடியோவாக நான் உங்களுக்கு தர்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபோட்டோகிராஃபி.